சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன கூறும்? சஜித் ரணில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை தானே. தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்ல போனால் பழைய பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட புதிய கல் என்று சொல்லலாம். இன்னொரு புறம் மக்களிடம் வாக்கு கேட்கும் தமிழ் தலைமைகளும் ஒரு சாதனை இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அரசியல்வாதிகள் விளையாடுவது கண்ணாமூச்சியிலே கண்டுபிடிக்கிறேனே என்பது போன்ற ஒரு தமாஷாவாக ஒரு காலத்தில் விவசாயத்தில் தன்னிறைவு வைத்திருந்த நாடு, நெல்மணிகளை ஏற்றுமதி செய்த நாடு இப்போது வெங்காயத்தை இறக்குமதி செய்கின்றது, கோழிமுட்டையை இறக்குமதி செய்கின்றது. தங்களுடைய பொருளாதார தோல்விகளை மறைப்பதற்கு முயல்கின்றனர். நேயர்களுக்கு வணக்கம். தொடரும் தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றிய கேள்விகள், பதில்கள், விவாதங்கள். சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன கூறுகின்றது? வணக்கம் நடேசன். வணக்கம். சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இன பிரச்சனை பற்றி என்ன கூறுகின்றார், பொருளாதாரம் பற்றி என்ன கூறுகின்றார்? இதுல ரெண்டையுமே சேர்த்து பார்த்துருவோம். சஜித் ரணில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை தானே. பெரிய வித்தியாசமும் இல்லை, பெருசா சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒரே உணவகத்தில் தயாரிக்கப்படும் ஒரே தரமுள்ள உணவு வகைகளை ஒன்றாகவே நாங்கள் உட்கொள்ளலாம். பேர் தான் வேற மாதிரி இருக்கும், அல்லது கலர் கூட வேற மாதிரி இருக்கலாம். இதை தவிர வேறு பெரிதளவில் மாற்றமோ அல்லது மக்களுக்கான திட்டமிடலோ எதுவுமே இல்லை. இனப்பிரச்சனை தொடர்பாக முதல்ல எடுத்துக்கொள்வோம். ஒரு கட்டத்தில் பிரேமதாசா அவர்கள் ரணில் ராஜபக்சவின் ராஜகுருவாகவும் ஞானகுருவாகவும் இருந்தார். பின்பு சஜித் பிரேமதாசாவின் ஞானகுருவாகவும் ராஜகுருவாகவும் ரணில் ராஜபக்ச இருந்தார். இன்று எதிரெதிர் முகாமில் இருந்து கச்சை கட்டி கொண்டு குதிப்பது போல பாவனை செய்கின்றார்கள். நாளை இருவரும் ஒன்றாகவும் இணையலாம். அதற்கான முயற்சிகளும் இப்ப நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நடக்குது அப்படி என்ற விடயங்களும் முன்வைக்கப்படுது. அதன் பின்னால் அனுரகுமார திசநாயக்காவின் அதிகரித்த புள்ளி, அதனை தடுப்பதற்கான முகாந்திரம் போன்ற வகைகளிலும் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்ல போனால் பழைய பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட புதிய கல் என்று சொல்லலாம். அதே விஷயம் ஒன்றுதான். ஊழல் ஒழிப்பு, பொருளாதார வளர்ச்சி, அங்கிருக்கும் பிரச்சனைகள், இன்று அடையாளப்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் பற்றி சஜித் பிரேமதாசாவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் முக்கியமாக பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு கியூவில் நிற்கிறது, சிட்டி தொடர்பான பிரச்சனை, மின்சாரம் தொடர்பான பிரச்சனை, டிஜிட்டலைஸ் பண்ணப்படுவது, அங்கிருக்கும் அலுவலக ஊழியர்களுக்கு ஏதுவாகவும் அலுவலக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ஏதுவாகவும் அங்கிருக்கும் வேலைகளை இலகுபடுத்துவதற்காக டிஜிட்டலைசேஷன் போன்ற விடயங்களை, கவர்ச்சிகரமான திட்டங்களை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இது இரண்டு தரப்பிற்குமே பொருத்தமாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் இனப்பிரச்சனை தொடர்பாக என்னத்தை வச்சிருக்கிறோம் சொன்னால் 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற பழைய பல்லவிதான் சொல்லப்படுகின்றது. இது ஒன்றும் புதிது அல்ல. தொடர்ச்சியாக இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவோம், மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம் என்ற விடயத்தை முன்வைப்பதோடு புதிய திருத்தச் சட்டத்தை நாங்கள் கொண்டு வரும் வரைக்கும் இதனை அமல்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். அந்த புதிய திருத்தச் சட்டத்தில் என்ன இருக்க போகின்றது என்பது பற்றி எந்த தெளிவுகளும் அங்கு இல்லை. அத்தோடு இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்திற்கு மேலதிகமாக அதிகாரங்கள் வழங்கப்படுமா இல்லையா என்பது பற்றியும் தெளிவாக எதுவுமே சொல்லப்படுவதில்லை. இருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம், 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துவோம், மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம் என்பதோடு முடிவிட்டு போகிறது. மேலும் இந்த 13ஆம் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. நீங்கள் கேட்டால் ரணிலுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ரணில் கடந்த அரகலையா போராட்டத்தின் பின் தொடர்ச்சியான ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர். அப்ப அவரையும் நோக்கி முன்வைக்கக்கூடிய கேள்வி, சுமந்திரன் போன்றவர்களே சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஏற்கனவே இருந்த நீங்கள் இதனை நடைமுறைப்படுத்தவில்லை, இன்று ஏன் அந்த ப்ராமிஸை கொடுக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை மன்னிக்கவும். இந்த 13வது திருத்தச் சட்டம் உலக சாதனை பட்டியலில் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற வேண்டிய ஒரு விடயம் அல்லவா? கிட்டத்தட்ட 37 வருடங்களாக ஒரு சட்ட திருத்தத்தை, 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்புக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை 37 வருடங்களாக அமுல் நடத்துகின்றார்கள். இது ஒரு சாதனை அல்லவா? நிச்சயமாக அவர்கள் அந்த சாதனைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த 37 வருடங்களாக செய்யப்பட்ட ஒப்பந்தம், அந்த திருத்த சட்டம், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக தமிழர்கள் மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம், ஒரு நிலைப்பாடு. அந்த தமிழர்கள் விருப்பம் அல்லாத, அல்ல தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாத, தமிழர்கள் அதனை வேண்டாம் என்று புறக்கணித்த அந்த திருத்த சட்டத்தை 37 வருடங்களாக அந்த நாட்டில் ஜனாதிபதியாக
பாராளுமன்றத்தில் பிரதமராக வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் அமல்படுத்துவோம் என்று சொல்லுவது ஒரு சாதனையாக இருந்தால், இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லிய அரசாங்கத்தை அழுத்தம் கொடுப்போம், அதனை வைத்து நாங்கள் பேரம் பேசுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு புறம் மக்களிடம் வாக்கு கேட்கும் தமிழ் தலைமைகளும் ஒரு சாதனை புரிந்திருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அது தனியே டெல்லிக்கு எடுத்த காவடிகள் என்பதையும் தாண்டி டெல்லிக்கு அனுப்பிய கடிதங்கள் என்பது அதனை தொகுத்து ஒரு பெரிய புத்தகமாக கூட வெளியிடலாம். அவ்வாறு வெளியிட்டால் அதனையும் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற வைக்கலாம். அவ்வளவு பெரிய கடிதங்களை அனுப்பி இருக்கின்றார்கள். கடிதங்களை எழுதி அனுப்புவதன் ஊடாக தாங்கள் ஒரு தமிழ் தேசியவாதிகளாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு மிகவும் பிரயத்தனப்பட்டு வேலை செய்யும் ஒரு தியாகிகளாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். இந்த தேர்தலிலும் கனவிடயம் பேசப்பட்டது. சமஷ்டியை எழுத்தில் தர வேண்டும், தன்னாட்சி சுயாட்சி அதிகாரம் கொண்ட, அல்லது இன்னொன்றை சொல்லுவார்கள், வார்த்தைகளில் சொல்லுவார்கள். வார்த்தைகளில் ஜாலங்களை புரிவதில் இவர்கள் வல்லவர்கள் அல்லவா? அப்ப என்ன சொல்லிவிடும் என்று சொன்னால், மீளப்பெற முடியாத அதிகாரங்களை கொண்ட ஒரு மாகாண சபை, மீளப்பெற முடியாத அதிகாரங்களை கொண்ட ஒரு சமஷ்டி நமக்கு வேணும் என்று அதனை பெற்றுக்கொள்வதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் என்று தமிழ் தலைமைகள் சொல்லுவார்கள். இவ்வாறு இதற்கு ஏற்றாற் போல அவர்கள் அங்கு வாசிப்பதும், அவர்கள் அங்கு புல்லாங்குழல் ஊத, இவர்கள் இங்கால அதற்கு ஏற்ற தாளம் போடுவதாக, அவர்கள் 13 அமல்படுத்துங்கள் என்று சொல்லி இவர்கள் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று 37 வருடங்களாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்த சடுகுடு விளையாட்டு தேர்தல் காலங்களில் ஒரு பொழுதுபோக்காக அரசியல்வாதிகள் விளையாடும் ஒரு கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி ரேரே என்பது போன்ற ஒரு தமாசாவாக, மக்களுக்கு ஒரு வீர புருஷர்களாக அல்லது ஒரு அபிநய சுந்தரர்களாக தங்களை தாங்களே ஆக்கிக் கொள்ளும் முயற்சி. அதற்கு மேலாக மக்களுக்கு எதுவும் கிடைக்காது. அது அவர்களுடைய தமிழர் தரப்பு சார்ந்தல, தமிழ் பேசும் மக்கள் சார்ந்தல, அங்கு இருக்கும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கும் மதங்களை சார்ந்த இனங்களை சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் எதனையும் முன்வைக்கவில்லை. அதில் முன்வைப்பதை நாங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை, அது முன்வைக்கப்பட மாட்டாது என்பது வெளிச்சமாக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. மக்களை தொடர்ந்து முட்டாளாக்கும் வேலையை இன்னொரு புறம் தமிழர் தரப்பு செய்து கொண்டிருக்கின்றது. சரி, பொருளாதாரத்துக்கு வருவோம். வங்குரோத்தான நாடு, ஒரு காலத்தில் விவசாயத்தில் தன்னிறைவு பெற்றிருந்த நாடு, நெல்மணிகளை ஏற்றுமதி செய்த நாடு, இப்போது வெங்காயத்தை இறக்குமதி செய்கின்றது, கோழி முட்டையை இறக்குமதி செய்கின்றது. தேசிய பொருளாதாரத்தை உயர்த்தி ஏற்றுமதியை உயர்த்துவதற்கு ரணில் ராஜபக்சவிடம் அல்லது சஜித் பிரேமதாசாவிடம் ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றதா? இதில் விளக்கமாக சொல்ல போனால், இந்த விஷயத்தை சொன்னா நீங்கள் சிவப்பு சட்டைக்காரர்கள் இடதுசாரிகள் இதைத்தான் நெடுக பேசுகின்றீர்கள் என்று சொல்லிவிடும். UNP என்பது அல்லது இன்றைய சஜித் பிரேமதாசாவினுடைய புதிய கட்சியாக SJB, இவை எல்லாமே வலதுசாரிய கட்சிகள். சந்தை பொருளாதாரத்தையும் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தையும் அல்லது ஒரு தரகு முதலாளி அமெரிக்காவிற்கு அல்லது மேற்கத்திய நாடுகளுக்கு தரகு முதலாளித்துவம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள், அரசியல்வாதி. இவர்களுடைய நோக்கம் அங்கிருக்கும் மக்களுக்கு சரியான ஒரு பொருளாதார திட்டமிடலை நிறுவுவது அல்ல. அவர்களுடைய முதலாளித்துவத்திற்கு, அவர்களுடைய முதலாளிகளுக்கு, அது மேற்கு நாடுகளாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த நாடுகளுக்கு விசுவாசமாக இருந்து அவர்களுடைய திட்டமிடல்களை, அவர்களுடைய பொருளாதார நலன்கள் சார்ந்து இந்த நாட்டிற்குள் ஒரு பொருளாதார திட்டமிடலை கொண்டு வருவதுதான் அவர்களுடைய நோக்கம், அதனை செயற்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு எதிராக அவர்கள் ஒரு நாளும் போக மாட்டார்கள் என்றால், அதற்கு எதிராக அவர்கள் போனால் அவர்களுடைய நட்பு சக்திகளாக இருக்கும். அவர்களுடைய நட்பு சக்திகளாக இருந்து கொண்டிருப்பவர்கள் அதனை முறித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இவர்கள் கதிரையில் இருந்து தூக்கி எறியப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதனை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய பொருளாதார திட்டமிடல்கள் மக்கள் நலன் சார்ந்து இருக்க போவதில்லை. மீண்டும் மீண்டும் உழைக்கும் மக்கள் மீது இந்த வரிச்சுமையை ஏற்றுவதன் ஊடாகத்தான் அவர்கள் இந்த கடன்களை அடைப்பதற்கு முயல்வதும் பொருளாதார மேம்பாட்டினை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்கள். அங்கிருக்கும் பெரும் முதலாளிகளுக்கு தீங்காக விளைவிக்க இருக்கக்கூடிய திட்டமிடல்களை அவர்கள் செய்ய போவதில்லை. இப்ப நீங்க சொன்னது மாதிரி விவசாயம் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களில் தன்னிறைவாக இருந்தால் அங்கு ஏற்றுமதி செய்பவர்களும் இறக்குமதி செய்பவர்களுக்கும் என்ன வியாபாரம் இருக்கின்றது, என்ன வகையான முதலீடுகளை அவர்கள் அங்கு செய்ய முடியும், என்ன வகையான பொருளாதார ஈட்டல்களை அவர்கள் அங்கு செய்ய முடியும். ஆகவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அங்கு இருக்கின்ற தன்னிறைவு பெற்ற அல்லது அங்கு இருக்கின்ற அந்த செட்டப்பை உடைப்பதனூடாக அவர்கள் அங்கு ஒரு சந்தை பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதும், இந்த திறந்த பொருளாதார கொள்கைக்கு மேலும் மேலும் வலு சேர்ப்பதற்காகவும் தொடர்ச்சியாக அந்த திட்டமிடல்களை முன்னகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். 2009
கோவிட்டுக்கு முன்னர் அங்கு ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களுக்கும் நலிவுகளுக்கும் போரை காரணம் காட்டினார்கள், விடுதலை புலிகளை காரணம் காட்டினார்கள். இதற்கான செலவீனங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் மீதான வரிச்சுமை ஏற்றப்படுகின்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டினார்கள். இன்று காரணம் காட்டுவதற்கு யாரும் இல்லை அங்கு. அப்ப இவர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கின்றது என்றால், இன்றைய காரணம் காட்டல்கள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் கோவிட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் கோவிட்டுக்கு முன்னர் இருந்து கூட இந்த பொருளாதாரம் என்பது வீழ்ச்சியை, உலகளாவிய ரீதியிலே இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது வீழ்ச்சி அடைந்து வருகின்றது. அதன் ஒரு வெளிப்பாடுதான் இலங்கை. இலங்கைக்குள்ளும் இந்த வலதுசாரிய முதலாளித்துவ அரசியல்வாதிகளின் பொருளாதார திட்டமிடல்கள் என்பது ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கின்றது. ஏன் ஃபெயிலியர் ஆகின்றது என்றால், அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சுரண்டலை நிகழ்த்துவதற்கு ஏதுவாக அங்கு நிகழ்ந்து வருகின்ற இந்த பொருளாதார பின்னடைவை மறைத்து அதனை அங்கிருக்கின்ற மக்கள் தலையில் ஏற்றி விடுகின்றார்கள். இவ்வாறு ஏற்றப்படுவதன் ஊடாகத்தான் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெருமளவான மக்கள் அங்கு நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது வைத்தியர்களாக இருக்கட்டும், பொறியியலாளர்களாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளுக்கு வெளியேறி செல்கின்றார்கள். இதன் ஒரு வெளிப்பாட்டைத்தான் நாங்கள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு கட்டங்களாக பார்க்கின்றோம். அது தனியார் மருத்துவத்துறையின் வளர்ச்சி, அதனால் அரசாங்க வைத்தியர்கள் செய்கின்ற முறைகேடுகள், பாஸ்போர்ட் ஆபீஸ் போன்ற இடங்களில் அங்கு மிக பெருமளவிலான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சிக்கல்களும் இங்குதான் வந்து முடிகின்றது. இதன் பின்னணியில் இவர்கள் இனத்துவேசத்தை கட்டமைத்து வைத்துக் கொள்வதன் ஊடாக தங்களுடைய பொருளாதார தோல்விகளை மறைப்பதற்கு முயல்கின்றார்கள். ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த பொருளாதார தோல்வியை மறைப்பதற்கு இந்த இனவாத கட்டமைப்பை அவர்கள் மீண்டும் மீண்டும் வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தான் அவர்களுக்கு இருக்கின்றது. அதன் வெளிப்பாடுதான் இன்று அவர்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த பொருளாதார திட்டமிடல் என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் மக்கள் மீது, சாதாரண மக்கள் மீது ஏற்றப்படும் வரிச்சுமை போன்ற விடயங்களை சொல்லலாம். உதாரணமாக சொன்னால், எல்லோருக்கும் கேஸ் கிடைத்திருக்கின்றது. கேஸ் சிலிண்டரை தான் தன்னுடைய சின்னமாக வைத்திருக்கும் ரணில் ராஜபக்ஷ. ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு? ஏனென்றால் மிக குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இவர்களுக்கு வரி கட்ட தேவையில்லை என்ற, கடன் திரும்ப கட்ட தேவையில்லை என்ற இந்த அவர்களுக்கான டெப்ட் ஃப்ரீ அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது முடிவரும் பட்சத்தில் என்ன நடைபெறும் என்பதுதான் அது இதற்கும் சேர்த்து டபுளாக காசு வரி மக்கள் பணம் செலுத்த வேண்டிய காலம் வர வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு வசந்த காலம் அல்ல, இடையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனி வரப்போகின்ற இந்த காலத்தையும் சேர்த்து மக்கள் தான் சுமக்க போகின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தத்திற்காக கடன்பட்டோம் என்று சொல்லும் அரசுகள் யுத்தத்தின் பின்னர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பதற்காக புதிய கட்டுமானங்கள், பொருளாதாரத்தை கட்டுவதற்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த போகின்றோம் என்று சொல்லி கடன்பட்டார்கள். அந்த கடன்கள் எல்லாம் சுமையாக மாறி மக்கள் தெருக்களுக்கு வந்தபோது ஒரு முகமூடியாக, உலக வங்கியினதும் சர்வதேச நாணய நிதியத்தினதும் முகமூடியாக ரணில் ராஜபக்சே களத்தில் குதித்தார். ரணில் தனது நண்பர்களான ராஜபக்சேக்களை காப்பாற்றினார். மீண்டும் அவர்கள் அரசு கட்டில் ஏறுவதற்கு இடையில் ஒரு இடைவெளியாக ஒரு கொஞ்ச நாளிலும் ஜனாதிபதியாக உட்கார முடியுமா என்று வாய்ப்பு தேடி அலைகின்றார். அந்த வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கு சிவப்பு முகமூடியுடன் காத்திருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக்கா. யாரிடமும் எதிர்காலத்திற்கான எந்தவித திட்டமும் இல்லை. மக்கள் தெருக்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நிலை பெறாமை என்ற ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் இவர்களுக்கான வாய்ப்பாக இருக்கின்றது. மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு மக்கள் அரசை உருவாக்கும் பட்சத்தில் இவர்களுடைய திட்டங்கள் தவிடுபடியாகும் என்ற வகையில் பல விளக்கங்களை தந்த உங்களுக்கு நன்றி கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம். வணக்கம்.